நஃப்ஸே அம்மாரான்னு சொன்னால் அடங்காத நஃப்ஸ். அது நமக்கு கட்டளை போடும், இப்படி செய் அப்படி செய். அதே கேட்டு யார் நடக்கிறாங்களோ இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன். நஃப்ஸே அம்மா இஷ்டத்துக்கு இப்படித்தானே எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருக்கட்டும், வல்லவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன். அப்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் உங்கள் நஃப்ஸுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தொழுகிறீங்க எதுக்காக, எந்த அடிப்படையில்? எனக்கு பிடிச்சிருக்கு நான் தொழுகிறேன். அந்த தொழுகையும் நஃப்ஸுடைய அடிப்படையில் போயிடும். ஒட்டுமொத்த தீனே நஃப்ஸுடைய அடிப்படையில் போயிடும். தீனில் எல்லாம் செய்கிறேன், நான் எல்லா இபாதத்துக்கும் செஞ்சிருவேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன். கரெக்டாக எல்லாமே எல்லாம் கரெக்டாக தச்சு தொழுதுருவாங்க. அவருக்கு தான் இதில் பெரிய நஃப்ஸ். கரெக்டாக நான் 40 வருஷமாக இமாம் ஜமாத்தோடு தொழுதுறேன், கரெக்டாக செஞ்சிடறேன். இப்போ என்னுடைய இஷ்டப்படி, அது அவருடைய இஷ்டம் இல்லை, அவருடைய நஃப்ஸுடைய இஷ்டத்தில் அவர் வாழ்கிறார். அல்லாவோடு சம்மந்தம் இல்லாதவர்களுக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது. தொழுது நஃப்ஸு சுத்தமாக போகிறதும் கிடையாது. ஹஜ்ஜு உம்ரா உருண்டு பரண்டு என்ன செஞ்சோம் நஃப்ஸு என்ன போகிறது இல்லை, சுத்தமாக போவதில்லை. நஃப்ஸு இன்னும் கடினமாக, இன்னும் அது என்னாகும், பெருமை பிடித்ததாக, அகங்காரம் பிடித்ததாக, என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் அப்படி நஃப்ஸு என்ன ஆயிரும். நஃப்ஸே அம்மாராவிலையும் நிறைய படித்தான் இருக்குது, அது கீழே. ஆனால் அது யாரும் பேசுறது இல்லை. ஏன் மோசமானதை ஏன் பேசணும், நல்லதை போட்டு பேசணும்னு அதை விட்டுட்டாங்க. நஃப்ஸே அம்மாராவும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு அவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நஃப்ஸே அம்மாராவும் என்ன இருக்கும், கடினமான. இது சின்ன நஃப்ஸே அம்மாரா, அது கொஞ்சம் கொஞ்சம் அதை விட பெருசு, இது அதை விட பெருசு, இது இருக்கிறதுலே ஆக மோசம். அல்லாவே அறியறதுக்கு ஏன் மக்கள் தயங்குறாங்கன்னா, நஃப்ஸு எல்லாத்துக்குமே என்ன, நான் பெரிய ஆள் காட்டிக்கிறேன், அல்லாவை அறிஞ்சிட்டேன், எல்லோரும் ஒன்று. அதுவே இந்த நஃப்ஸுனால ஜீரணிக்கவே முடியாது. அது எப்படி எல்லோரும் ஒன்று, நானும் அவனும் ஒன்றா, நான் எப்படிப்பட்ட அது, எங்கள் தகப்பனார் யார், எங்கள் தாத்தா யார், எங்கள் பரம்பரை என்ன, எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர், நாங்கள் என்ன குடும்பம், யார் வாரிசு, அல்லாவை விட்டு தூரமாக்குவது நஃப்ஸு தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. الرحم والكرم والعفو والبزرگت والإحسان سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران سلاسل کا پیر بولی کا پیر عرف والإحسان. یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفیٰ صلی اللہ علیہ وسلم. غنیمت اللہ رسول ہے. اللہ سبحانہ و تعالی
தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறை தஜல்லியோடு நிஸ்பத்தை, தொடர்பை, வையத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் இந்த குரல் கவனம் செலுத்தி இதுக்கரோடும் சுக்கரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க. ஒரு வாரம் பேசணும். தாலிமாத்துகளை நான் வச்சுங்களேன். என்ன பேசணும்? தஸ்கியத்துன் நஃப்ஸ், நஃப்ஸை சுத்தப்படுத்துறது. எதை கொண்டு சுத்தப்படுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டுவார்கள். ஓதி காட்டுவார்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னோம். என்னது? திரும்ப திரும்ப கற்றுத்தருவதுன்னா ஒரு தடவை கற்றுக் கொடுத்தா போதும். வேதத்தை கற்றுத்தருவார்கள் அப்படி சொன்னால்தான் அத்தாட்சிகளை சொல்லப்படுவது ஓதி காட்டுவார்கள். அத்தாட்சிகள் விளங்கினால்தான் நஃப்ஸ் என்னாகும்? தஸ்கியத்தான். அத்தாட்சிகள் மறந்து போச்சுன்னா நஃப்ஸு என்னாகும்? அசுத்தமாயிடும். நஃப்ஸ் என்னாயிரும்? அசுத்தமாயிடும். அத்தாட்சிகள் மனதில் எந்த அளவுக்கு ஆழமாக இறங்குகிறதோ, வேரூன்றுகிறதோ, அந்த அளவுக்கு நஃப்ஸு தஸ்கியத்தான். நஃப்ஸு அதனுடைய வகைகள் ஒரு நஃப்ஸு தான். அது எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதோ அதை கொண்டு அந்த நஃப்ஸுக்கு பெயர்கள் மாறுபடும். மிக மோசமான நஃப்ஸு நஃப்ஸே அம்மாரா. எந்த விதமான பரிசுத்தப்படுத்துகிற வேலையும் நடைபெறாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சியே கேட்கல. அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்பது தெரியாது. அல்லாஹ் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அப்படி இருக்கக்கூடிய நஃப்ஸ் இருக்குதுல்ல, அந்த நஃப்ஸ் என்னது? நஃப்ஸே அம்மாரா. ஏன்னா அத்தாட்சியே தெரியல. அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிறாங்க எல்லாம். பெரிய எல்லாம் ஆலிம்கள், உலமாக்கள், ஹாஜியார்கள், தலைவர்கள், அல்லாஹ் பத்தி அவர்களுக்கு என்ன இல்லை? எந்த விதமான அறிமுகமும் இல்லை, எந்த விதமான விளக்கமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான சிந்தனையும் இல்லை. அல்லாஹ் பற்றி ஏதாவது சிந்திக்கிறாங்களா? அல்லாஹ்வை பற்றி எந்த தகவலும் இல்லை. அந்த நஃப்ஸ் இப்படிப்பட்ட நஃப்ஸே அம்மாரா, மிக மிக மோசமான கேடுகட்ட நஃப்ஸ். அந்த கேடுகட்ட நஃப்ஸை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லிக்கிறது, நாங்கள் அது செய்கிறோம் அது செய்கிறோம். தொழுதால் நஃப்ஸு பரிசுத்தமாகும் அல்லாஹ் சொல்லவே இல்லை குர்ஆன்ல. நோன்பு வச்சா, ஜக்காத்து கொடுத்தா, ஹஜ்ஜு செஞ்சா, தான தர்மங்கள் செஞ்சா, அதனுடைய விளைவுகள், அதனுடைய பலன்கள் வேறு. தொழுகைக்கு பலனே இல்லைன்னு இல்லை. தொழுகையுடைய பலன், நோன்புடைய, ஜக்காத்துடைய, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்குது. ஆனால் நஃப்ஸு தஸ்கியத் ஆகக்கூடிய பிரயோஜனத்தை இந்த இபாதத்துகள் தராது. நஃப்ஸு தஸ்கியத் ஆகக்கூடிய அந்த வேலையை எந்த இபாதத்தும் என்ன செய்ய முடியாது. இவங்க செய்கிறாங்களே இபாதத்துகள், இவங்க என்னது? தொழுதுட்டா போதும், நோன்பு வச்சுட்டா போதும், மௌலூது மாதத்தில் மௌலூது ஓதுனா போதும், ஜியாரத்து பண்ணிட்டா போதும், தர்காவுக்கு போனால் போதும், அவுலியாக்களை பார்த்துட்டா போதும், அது பண்ணிட்டா போதும், இது எதை செய்தும் நஃப்ஸு தஸ்கியத் ஆகாது. நஃப்ஸுடைய தஸ்கியத் அது அல்லாஹ்வை அறிவது. அல்லாஹ்வை இன்னும் தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், அது அல்லாஹ்வை அறிவதல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அறிவது. அல்லாஹ்வுடைய இப்போ அல்லாஹ்வை அறிவதுன்னு முத்தலக்காக அவன் அல்லாஹ் யார் வானத்தை படைச்சிருக்கிறான், பூமியை படைச்சிருக்கிறான், எல்லாம் செய்கிறான், இது பொதுவான இறைவனுடைய விளக்கம். இது கேட்டால் சொல்லுவாங்க யார் வேணா. அப்படி இல்லை, கேட்டால் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு சிந்தனையில் இருக்காது. அவனுடைய தன்சீகையும் விளங்கி இருக்கணும், அவனுடைய தஸ்பீகையும் விளங்கி இருக்கணும். அத்தாட்சி என்பது தஸ்பீக்,
அப்ப அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இன்று உலகத்தில் யார் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எங்கே வெளிப்படுகிறது? அல்லாஹ் தான் இருக்கிறான் என்பதை யார் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தாத்தை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ்வுடைய ஃபிஅலை, அல்லாஹ்வுடைய உரிமையை அதை விளங்கி அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான் அப்படி விளங்குறது இல்லை. இங்கே அல்லாஹ் தான் இருக்கிறான், அதை யார் என்ன செய்றாங்களோ விளங்குகிறார்களோ, அது விளங்கினா மட்டும் போதாது, அந்த விளக்கத்தின்படி எந்த விளக்கமும் அதற்கான செயலை தேடும். விளக்கத்தின்படி யார் செயல்படுகிறார்களோ நஃப்ஸு தஸ்கியத்து. முத்தலக்கான அல்லாஹ் என்று சொன்னால் அவன் எங்கும் இருக்கிறான், என்னோடும் இருக்கிறான், எல்லாத்தோடும் இருக்கிறான். அது நஃப்ஸு தஸ்கியத் ஆகாது. இன்னும் நஃப்ஸு அது பெருசாகும். இன்னும் நஃப்ஸு கடுமையான மோசமான நிலைமைக்கு போகும். அது ஒரு அமைதிக்கு வராது, ஒரு அடக்கத்திற்கு வராது, தெளிவு வராது, பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் அல்லாஹ்வை தன்சீஹிலும் விளங்கி, தஷ்பீஹில் அல்லாஹ் தஆலா எங்கே காமிலாக இருக்கிறான், பரிபூர்ணமாக இருக்கிறான் என்பதை விளங்கி, அல்லாஹ் தான் இங்கே இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வை விளங்கவும், அல்லாஹ்வை பார்க்கவும், அல்லாஹ்வோடு நடக்க வேண்டிய முறையில் நடக்கவும் செய்தால் நஃப்ஸு தஸ்கியத் ஆயிடுச்சு. அது ஒரே நாளில் நடந்துடாது, அது ஒரே நிலை அல்ல. நஃப்ஸுடைய தஸ்கியத் அது சுருக்கமாக 3 நிலை. நஃப்ஸே அம்மாரா என்பது மோசமான நிலை, அது தஸ்கியத்தே இல்லை. கொஞ்சம் தஸ்கியத் அது சுருக்கமாக 3 நிலை, விரிவாக சொன்னால் 6 நிலை. நஃப்ஸு அம்மாராவோடு சேர்த்தா 4, 7 வரும். முதல் பரிசுத்தம் நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா அதனுடைய அர்த்தம் என்ன? நஃப்ஸே அம்மாரான்னு சொன்னா அடங்காத நஃப்ஸ். அது நமக்கு கட்டளை போடும், இப்படி செய் அப்படி செய். அதை கேட்டு யார் நடக்கிறாங்களோ, அதாவது இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன், நஃப்ஸே அம்மாரா இஷ்டத்துக்கு. அதுக்கு பேர் என்ன? இப்படித்தானே எல்லாம் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய நல்லவர்களாக இருக்கட்டும், வல்லவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாம் என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன். அப்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் உங்கள் நஃப்ஸுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தொழுகிறீங்க எதுக்காக, எந்த அடிப்படையில்? எனக்கு பிடிச்சிருக்கு நான் தொழுகிறேன். அந்த தொழுகையும் நஃப்ஸுடைய அடிப்படையில் போயிடும். ஒட்டுமொத்த தீனே நஃப்ஸுடைய அடிப்படையில் போயிடும். தீனில் எல்லாம் செய்கிறேன், நான் எல்லா இபாதத்துக்கும் செஞ்சிருவேன், எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவேன். அப்போ நான் கரெக்டாக எல்லாமே எல்லாம் கரெக்டாக தகச்சு தொழுதுருவாங்க. அவருக்கு தான் இதிலே பெரிய நஃப்ஸ். கரெக்டாக நான் 40 வருஷமாக இமாம் ஜமாத்தோடு தொழுதுறேன், கரெக்டாக செஞ்சிடறேன். இப்போ என்னுடைய இஷ்டப்படி, அது அவருடைய இஷ்டம் இல்லை, அவருடைய நஃப்ஸுடைய இஷ்டத்தில் அவர் வாழ்கிறார். இப்போ அப்படி நாம் இருந்தால் நஃப்ஸே அம்மாரா. அந்த நஃப்ஸு கொஞ்சம் அல்லாஹ்வை விளங்கி, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதை புரிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படும். அல்லாஹ் எங்கும் இருக்கிற அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது இங்கே பேச்சே இல்லை. அந்த அல்லாஹ்வுக்கு அவங்க என் கூட இருக்கிறாங்க, அவனுக்கு கட்டுப்படுறதுன்னு இங்கே விஷயம் இல்லை. அவனுடைய தஷ்பீஹாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு நாம் கட்டுப்படுவது தான் இங்கே விஷயம். அதில் தான் நஃப்ஸுக்கு பிரச்சனை வரும். அப்போ அந்த முத்தலக்கான அல்லாஹ் தஷ்பீஹில் வெளியாகி நம்மிடத்தில் அவன் வந்திருக்கும் பொழுது, அவன் தான் நபிமார்களாக வலிமார்களாக எல்லாம் தான் வந்திருக்கான். எதுக்காக? தஸ்கியத்திற்காக. கொஞ்சம் தஸ்கியத் அது விளங்குது, பாதி விளங்குது, அப்புறம் மறந்து போகுது. மறந்து தவறு செய்யுது. தவறு செஞ்சுட்டு அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேனே. இது நஃப்ஸே லவ்வாமா, கை செய்தப்படக்கூடிய நஃப்ஸ். என்ன செய்யும்? ரொம்ப மோசம். அந்த இது இல்லை, இன்னும் விளங்கி இருக்குது, ஆனால் முழுசாக இன்னும் அது என்ன ஆகலை, சரியாகலை. அப்படி அசால்ட்டாக அப்புறமா திரும்ப நினைவூட்டப்பட்டால், ஞாபகப்படுத்தப்பட்டால், அப்போ அது என்ன செய்யுது? மன்னிப்பு கேட்கறது, அது கை சேரப்படுறது. இது நஃப்ஸே லவ்வாமா.
இது முதல் நிலை, தஸ்கியத்துடைய முதல் நிலை. அந்த நிலையில கூட நம்ம இல்லைன்னா நம்ம நப்சே அம்மாரால இருக்கிறோம்னு விளைங்கிற வேண்டியது. அதற்கு அடுத்த நிலை நப்சே முல்ஹிமா. நப்சே இந்த நப்சே லவ்வாமா ஞாபகம் வச்சிருக்கோம், மறந்துடும், தப்பு செய்யும், அப்புறம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். உண்மையான வருத்தம் இருக்கணும். அதுதான் நப்சே லவ்வாமா. தப்பு பண்ணிட்டு அது என்ன அப்படின்னு நினைச்சா அவர் நப்சே அம்மாராவை போயிடுச்சு. லவ்வாமான்னு சொன்னால் வருத்தப்படக்கூடிய நப்சுன்னு அர்த்தம். அடிக்கடி வருத்தப்படுது, தப்பு செய்து வருத்தப்படுது. இந்த நப்சு இன்னும் பக்குவப்பட்டு அது என்ன ஆகுது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை இன்னும் தனக்குள் ஆழமாக பதிய வச்சுக்குது. அல்லாஹ் தான் என்ற சிந்தனையை இன்னும் தனக்குள் ஆழப்படுத்தும் பொழுது அந்த நப்சே முல்ஹிமா, இல்ஹாம் செய்யக்கூடிய நப்சு. அப்படின்னா என்ன, அப்போதான் அந்த நப்சு என்ன செய்யும், அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களை நமக்கு உள்ளத்துல போடும். நமக்கு அந்த முறைகள் எல்லாம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருடைய வழியும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வேற வேற, ஒவ்வொருவருடைய வழிமுறையும் வேற வேற. இதில் யாரும் யாரையும் காப்பி பண்ண முடியாது, யாரும் யாரையும் பின்பற்ற முடியாது. நப்சே முல்ஹிமா அது என்ன செய்யும், அல்லாஹ்வோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்கள் எல்லாம் நமக்கு மனசுக்குள்ள இருந்தே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம விளக்கலாம் நப்சு என்ன ஆயிடுச்சு, முல்ஹிமாவுடைய நிலையில இருக்குது, நமக்கு சொல்லி தருது அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். இப்போ யார் அந்த நப்சே முல்ஹிமா சொல்லக்கூடிய வழியில் பயணிக்கிறார்களோ அது சொல்லுது இப்படி செய்யணும்ட்டு, அதை செஞ்சுட்டாங்க. அதை பரிபூர்ணமாக அது சொன்னதையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அதை தட்டி கழிக்கல, தாமதப்படுத்தலை, அதை அலட்சியப்படுத்தலை. நம்முடைய நப்சே சொல்லும். அதை அந்த பேச்சை அதை கேட்காம, காது கொடுத்து கேட்காம இல்லை, அதை கேட்டு நல்ல முறையில் செயல்படுத்தி விட்டால் அந்த நப்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். முத்துமஇன்னா, நிம்மதியான நிலைக்கு போயிடும், நிம்மதி அடைஞ்சிடும். நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்து விட்டோம். நிம்மதி எப்போ வரும், ஒரு வேலை நமக்கு செய்யணும் இருக்குது, அந்த வேலையை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டா அப்போ தான் மனசில் என்ன வரும், சிறப்பாக செஞ்சுட்டோம் அப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரணும். இப்போ நம்முடைய நப்சை ஊருக்கெல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாத்துலேயும் கீழே வைக்கணும்னு தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணியை செய்தால் உலகம் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு அடிபணியை செய்வான். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் அடிபணியவில்லை என்றால் உலகம் முழுவதற்கு முன்னால் நாம் அடிபணிய வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கும். ஒருத்தனுக்கு முன்னால் நாம் அடிபணிய மறுத்தால் ஊருக்கு அடிபணிகிற நிலைமையில ஆயிரும். அப்போ அந்த நப்சு சொல்லும் பொழுது, இது எல்லோருக்கும் ஒரே நப்சு இருக்காது. ஒரு சில நேரங்களில் நப்சு அம்மாராவா போயிடும், எதுவுமே கேட்காது, என் இஷ்டம். அம்மாரானா ஒன்றும் கிடையாது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ரசூல் என்ன சொல்கிறாங்க, செயல் என்ன சொல்கிறாங்க, தாலீம் என்ன சொல்லுது, இல்மு என்ன, அது எனது சிந்தனையும் கிடையாது, என் இஷ்டம், நப்சு அம்மாரா. அப்புறமா ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நிதானத்துக்கு வரும் பொழுது நப்சு அப்போ தப்பு பண்ணிட்டோமே, தாலிமாத்துகளை திரும்ப கேட்கும் பொழுது, முதாக்கரா செய்யும் பொழுது, அப்போ நப்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம். நப்சு லவ்வாமாவில் இருக்கு. அந்த லவ்வாமாவில் இருக்கக்கூடிய நப்சு அடுத்த கட்டத்துக்கு வரும். இனிமேல் நம்ம இப்படி செய்யணும், அது முல்ஹிமா. லவ்வாமாவுக்கு பிறகு முல்ஹிமா வரும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று நப்சு சொல்கிறதோ அதை பரிபூர்ணமாக செய்து விட்டால் நப்சு முத்துமஇன்னா. செய்யலை, திரும்ப லவ்வாமாக போயிடும். முல்ஹிமா நப்சா இருக்குது, அது என்ன செய்யும், சொல்லும் இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இப்படிலாம் செய்யலாம். அதை செயல்படுத்தலை, திரும்ப லவ்வாமா, நம்ம ஒன்றுமே செய்கிறது இல்லையே, தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறோமே, திரும்ப கீழே போயிடுச்சு. இது பெரிய வேலை, சின்ன வேலை கிடையாது. அதனால தான் உங்களுடைய விரோதிகளில் மிக கடுமையான விரோதி உங்களுடைய நப்சு. நப்சு 70 ஷைத்தான்களை விட மோசமானது. ஷைத்தான் எப்பனாச்சும் வந்து தான் வேலையை காட்டுவான்.
நப்சு கூட இருந்தே குழி குறிக்கும். நப்சுன்னு சொன்னால் நாம தான், வேற தனியாக ஒன்றும் கிடையாது. உனக்கு நீ தான் எதிரி தான் நப்சு. நாம தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலிருந்து, அல்லாஹ்வை விளங்குவதிலிருந்து, அல்லாஹ்வோடு அல்லாஹ்வாக நடப்பதிலிருந்து நமக்கு தடையாக நாம தான் இருக்கோம். அதுதான் நப்சு. எந்த அளவுக்கு நப்சு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய காரியங்களை நாம் செயல்படுத்தி அதை பரிபூர்ணப்படுத்துகிறோமோ நம்முடைய நப்சு மொத்தமாக ஆகிவிடும். வேற யாரும் ஆக்க முடியாது. இதில் வேற யாரும், நாம தான், நமக்கு தான் அல்லாஹ்தாலா நம்முடைய அதிகாரம் நம்ம கையில். அப்படியே நாம நப்சே முத்துமையின்னா, நப்சு அடுத்தவங்க சொல்றது நம்ம கேட்க தேவையில்லை. நம்ம நப்சு, அதான் நப்சே முல்ஹிமா, அதைத்தான் தமிழ்ல மனசாட்சின்னு சொல்லுவாங்க. மனசாட்சினா எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அது சில பேரை பார்த்தோம், நம்ம உனக்கு மனசாட்சியே இல்லையா? இல்லை. எப்போ மனசாட்சி வரும்? மனசாட்சி கொஞ்ச நாச்சும் நல்லவங்களா இருந்தால் தான் வரும், கொஞ்ச நாச்சும் நன்மை இருந்தால் தான். அதுதான் தீனுடைய இஸ்திலாகில், ஷேகுமார்கள் அவுலியாக்கள் குரானுடைய இஸ்திலாகில் அதுக்கு பேர் தான் நப்சே முல்ஹிமா, மனசாட்சி. அப்போ மனசாட்சிப்படி நடக்க வேண்டும்னு சொல்றது தான் நப்சே முல்ஹிமாவின்படி நடக்குது. மனசாட்சிப்படி நாம் நடந்துட்டோம், இப்போ நமக்கு நிம்மதி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு தடவை நடக்கிறது இல்லை. மனசாட்சிப்படி எந்த அளவுக்கு நாம், இந்த மனசாட்சி நமக்கு சொல்லுது. எப்போ சொல்லும்? நம்முடைய விளக்கத்தை கொண்டு சொல்லும், நம்முடைய அறிவை கொண்டு சொல்லும். மனசாட்சி முட்டாளா சொல்லாது, மனசாட்சி அறிவின்படி சொல்லும், விளக்கத்தின்படி சொல்லும். ஒண்ணுமே தெரியாதவங்க மனசாட்சி இருக்காது. மூடன், உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது, என்ன சொல்லுவாங்க இவனுக்கெல்லாம்? உனக்கு மனசாட்சி இருக்குமா? ஏன்? யாரு? மூடன், முரடன். முரடனுக்கு மனசாட்சி ஏன் இருக்காது? அவனுக்கு ஒன்றும் தெரியாது எதை பற்றியுமே. இப்போ உண்மையான மனசாட்சி எப்பொழுது வரும்? யார் அல்லாஹ்வை தெரிந்து கொள்கிறார்களோ அப்பொழுதுதான் உண்மையான மனசாட்சி வரும். அதுதான் உண்மையான மனசாட்சி. அப்போ நாம அல்லாஹ்வை விளங்குறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான், நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், என்னை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள், என்னோடு நடக்க வேண்டிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு நம்மிடத்துல அல்லாஹ் சொல்றான், நான் தான் இருக்கிறேன். அதனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டுறான். திரும்ப திரும்ப அல்லாஹ் தஆலா அதை நமக்கு ஓதி தரான். ஓதி தந்து அல்லாஹ் தான் தஸ்கியத்து செய்யறான். நப்சே அம்மாரா இதிலிருந்து நப்சே லவ்வாமா முல்ஹிமா வரைக்கும் அல்லாஹ் கொண்டு வரான். நம்முடைய நப்சு நமக்கு சொல்லுது, ஆனா அந்த இடத்துல தான் நாம பின்வாங்கிறது. அந்த இடத்துல தான் அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன என்ன நடக்கும், என்ன ஆகும், இப்படி போனால் கரெக்டாக இருக்குமா, இது எங்கே போய் முடியும், அடுத்து எப்படின்னா என்ன. அப்புறம் அப்படி கீழே இறங்கி நப்சே அம்மாராவில் போய் நின்றோம். இந்த நப்சே லவ்வாமா முல்ஹிமானா அது டெம்பரவரி தான், பெர்மனண்ட் இல்லை. நப்சே அம்மாரா பெர்மனண்ட். அந்த வேலைகளை பரிபூர்ணமாக ஆக்கி நாம முத்துமை என்ன, நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இதுக்கு மேல நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று நம்முடைய மனசாட்சியே சொல்லும். அப்போ அது நப்சே முத்துமை என்னவா ஆயிருச்சு. எப்போ சொல்லுதோ என்னது, அல்லாஹ்விடத்தில் நடக்க வேண்டிய முறையில் சிறப்பாக நீ நடந்து விட்டாய், அல்லாஹ்வும் சொல்லுவான், நம்முடைய மனசாட்சியே சொல்லும். அப்போ நப்சே முத்துமை என்ன. அதுக்கு மேலதான் இன்னும் 3 நப்சு. அது முத்துமைன்னாவுக்கு மேல ஒரு கொஞ்சம் அந்தஸ்துகள் உயரக்கூடிய நப்சு. ஆக இந்த நப்சுடைய எல்லா நிலைகளும் முன்னேற்றம் படித்தரங்கள் எல்லாமே அல்லாஹ்வை அறிவதில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது. தவிர அல்லாஹ்வோடு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. தொழுது நப்சு சுத்தமாக போறதும் கிடையாது. ஹஜ்ஜு உம்ரா உருண்டு பிறண்டு என்ன செஞ்சோம் நப்சு என்ன போறது இல்லை, சுத்தமாக போவதில்லை. நப்சு இன்னும் கடினமாக, இன்னும் அது என்னாகும், பெருமை பிடித்ததாக, அகங்காரம் பிடித்ததாக, என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான், அப்படி நப்சு என்ன ஆயிரும். நப்சே அம்மாராவிலையும் நிறைய படித்தரம் இருக்குது, அது கீழே. ஆனால் அது யாரும் பேசுறது இல்லை.
ஏன் மோசமானதை ஏன் பேசணும், நல்லதை மட்டும் பேசணும்னு அதை விட்டுட்டாங்க. நஃப்ஸே அம்மாராவும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. எந்த அளவுக்கு அவர்கள் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க நஃப்ஸே அம்மாராவும் என்ன இருக்கும், கடினமான. இது சின்ன நஃப்ஸே அம்மாரா, அது கொஞ்சம் கொஞ்சம் அதை விட பெருசு, இது அதை விட பெருசு, இது இருக்கிறதுலே ஆக மோசம். அல்லாஹ்வை அறியறதுக்கு ஏன் மக்கள் தயங்குறாங்கன்னா, நஃப்ஸு எல்லாத்துக்குமே என்ன, நான் பெரிய ஆள் காட்டிக்கிறேன், அல்லாஹ்வை அறிஞ்சிட்டேன், எல்லோரும் ஒன்று. அதுவே இந்த நஃப்ஸுனால ஜீரணிக்கவே முடியாது. அது எப்படி எல்லோரும் ஒன்று, நானும் அவங்க ஒன்றா, நான் எப்படிப்பட்ட ஆள், எங்கள் தகப்பனார் யார், எங்கள் தாத்தா யார், எங்கள் பரம்பரை என்ன, எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர், நாங்கள் என்ன குடும்பம், யார் வாரிசு. அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குவது நஃப்ஸு தான், அல்லாஹ்வை நெருக்கமாக்குவதும் நஃப்ஸு தான். அல்லாஹ்வை அதே நஃப்ஸு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி 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 காட்டி காட்டி நஃப்ஸு அதை விளங்கி இப்போ பார்க்குது. நம்ம அல்லாஹ் வழிபணிஞ்சு நடப்போம், தவறு செய்து எப்படி நஃப்ஸெல்லாம் வாங்க. அப்போ அது சொல்லும், இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம். நஃப்ஸே முல்ஹிமா, நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய நஃப்ஸ், இல்ஹாமு செய்யக்கூடிய நஃப்ஸ். அந்த நஃப்ஸு தான் நமக்கு என்ன செய்யுது, இல்ஹாமு செய்யுது, மனசில் போடுது. மனசு தான் நமக்கு சொல்லுது, சொல்லுவோம் இல்லை, மனசு சொல்லுது இப்படி செய்யணும்னு மனசில் வருது. அதான் நஃப்ஸே முல்ஹிமா, அது சொல்லும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியின் அடிப்படையில் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும். அதை நாம் எந்த அளவுக்கு பூர்ணமாக செய்கிறோமோ அதை ஒரு அடிப்படையான முறையில் நாம் என்ன செஞ்சிட்டோம், நிறைவேற்றிட்டோம். ஒரு பேசிக்காக குறைந்தபட்ச அளவாக நாம் நிறைவேற்றிட்டோம் நஃப்ஸே முல்ஹிமா. அதில் இன்னும் சிறப்பாக நாம் செயல்பட்டால் நஃப்ஸே ராதியா. அந்த நஃப்ஸு என்ன ஆயிரும், இப்போ நிம்மதி, மனசு நிம்மதியாக இருக்குது, அப்படி இல்லை, ராதியான திருப்தி, இதை விட உயர்ந்த, அதாவது சந்தோஷமான நிலை. திருப்தின்றது சந்தோஷம், நிம்மதின்றது எந்த பிரச்சனையும் இல்லை, என் கடமையை செஞ்சுட்டேன், எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஆகிட்டா அது என்னது, நஃப்ஸே முத்துமையின்னா நிம்மதி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் அதாவது செஞ்சு. அதில் இன்னும் சிறப்பாக செயல்படும் பொழுது நஃப்ஸே ராதியா, திருப்தி பெற்ற நஃப்ஸ், சந்தோஷம். எல்லாம் சிறப்பாக நம்ம நடந்துக்கிட்டோம், எல்லாம் சிறப்பாக இருந்துச்சு, செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டோம். நஃப்ஸே ராதியா. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நம்ம பார்க்கணும், அல்லாஹ்வை அல்லாஹ்வாக பார்த்து அல்லாஹ்வை அல்லாஹ்வாக நாம் நடந்து கொள்வது. அவ்வளவுதான். இதை வைத்து பார்த்தால் இந்த நஃப்ஸுடைய பாடமே முழுசாக விளங்கிடும். என்னது, என்னதான் இதை சொல்கிறாங்க, என்னதான் அல்லாஹ் சொல்கிறான், என்னதான் அவுலியாக்கள் செயல்முறை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, என்ன இந்த வார்த்தைகளுக்குள்ள அர்த்தம் என்ன, அழகாக விளங்கிடும். இதை விட்டுட்டு சும்மா நஃப்ஸு அம்மாரா லவாமா முல்ஹிமா முத்துமைன்னா ராதியா மர்தியா காமிலா ஒன்றும் விளங்காது. என்னமோ ஒன்று இருக்கு போல, நாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு தெரியும் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம், நஃப்ஸே அம்மாராவா நஃப்ஸே லவாமாவா, மனசு சரியா செய்யலையே, என்ன செய்யணுங்க, நல்லா செய்யணுங்க, லவா. அப்போ அந்த காரியங்களை சிறப்பாக நம்ம செஞ்சு முன்னேறினால் திருப்தி, சந்தோஷம். நான் நல்லா ஒரு தடவை அதை இப்போதான் முடிச்சிருக்கிறோம்னா நிம்மதி கிடைக்கும், அதை தொடர்ந்து நாம் சிறப்பாக செய்தால் திருப்தி கிடைக்கும், ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க. அதை இன்னும் சிறப்பாக செய்யும் பொழுது நமக்கு விளங்கும் மறதியா, அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான். முதலில் ராதியா, அல்லாஹ்வை நான் பொருந்தி கொண்டேன், அதான் திருப்தி. அல்லாஹ்வை நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹ் நான் பொருந்தி கொண்டதனால் அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டான், மறதியா. இன்னும் அதில் நாம் முன்னேறும் பொழுது காமிலா என்ன ஆயிடுச்சு, பரிபூர்ணமான நஃப்ஸாக ஆயிடுச்சு. இப்போ இந்த நஃப்ஸு என்ன ஆகாது, கெட்டு போகாது. இந்த நஃப்ஸு சொல்லுவாங்க, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய ரப்பிடத்திலே வந்துவிடு, ராதியத்தம் மர்தியா, திருப்தி பெற்றவனாக, திருப்தி கொள்ளப்பட்டவனாக நீ வந்துவிடு.
ஃபதுஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய அடியார்களில் நுழைந்து விடு. இதுதான் காமிலா. இந்த நப்சு என்ன ஆயிடுச்சு? இந்த நப்சு காமிலாவாயிருச்சுன்னா நப்சு இல்லை, நாம தான் காமிலாயிட்டோம். நப்சுன்னா நாம தான். அப்ப அல்லாஹ் சொல்லுவோம், என்னுடைய அடியார்கள் நுழைந்து விடு, முடிஞ்சு சொல்ல. வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்தில் நுழைந்து. நப்சு எத்தனை படித்தரங்கள்! இதுல நம்முடைய வேலை எங்க? லவ்வாமா முல்ஹிமா, இந்த மூணு தான். அம்மாரா, எல்லாத்தையும் மறந்து நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அம்மாராவில் போயிட்டுன்னு அர்த்தம். நாம அதனால தான் சேகுமார்கள் உதாரணம் சொல்லுவாங்க, நப்சு வந்து ஆமை மாதிரி. அது ஆமை வந்து யாராவது தொட்டாங்க அப்படியே என்ன செய்யும்? அப்படியே தலை, கை, காலை எல்லாம் உள்ளே இழுத்துக்கிறோம். இப்படி தொட்டோம்னா அப்படி எல்லாம் உள்ளே இழுத்துட்டு அமைதியாக அப்படி நிற்கும். பரவாயில்லடா அப்படியே நின்றுச்சு. அது மாதிரி நப்சு சேகமார்களுடைய சுரபத்தில் அவர் தலைமாத்துகளை கேட்கும்போது அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டு நிற்கும். நப்சே காணும்பா அப்படின்ட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவாக அப்படி டக்குன்னு மண்டை வெளியே வந்துடுது. நான் தான் அவங்க ஆமை உதாரணம் எதுக்கு சொன்னாங்கன்னா, அது வந்து வேற எதுக்குமே இது மாதிரி இல்லை. அப்படியே உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் மெதுவாக அப்படியே மண்டை வெளியே இழுக்கும்போது படக்குன்னு உள்ள எடுத்துக்கிறோம். யாராவது கையை வச்சாங்க போயிட்டே இருக்குது, டக்குன்னு இப்படி தொட்ட உடனே டக்குன்னு எல்லாம் தலையை போய் விட்டு கையை எல்லாம் உள்ள எடுத்துட்டு, அது மாதிரி நப்சு தாலிமாத்துகள் நம்முடைய சூபத்தில் அப்படி இருக்கும்போது பட்டுன்னு எல்லாம் உள்ள போயிட்டு நப்சை காணும். எல்லாம் பரிசுத்த காமில், காமில் முக்கம்மல், அதுக்கு மேலே போயாச்சு. 7 இல்லை 70க்கு தாண்டி போயாச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் லூஸ் விட்டோன்னு மெதுவாக அப்படி நப்சில் நாம கடுமையான முறையில் பாடுபட வேண்டியது இருக்குது. இது விளையாட்டு இல்லை, இது விளையாட்டு காரியம் இல்லை. நம்ம பாடங்களை படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாவை தெரிகிறோம், அல்லாவுடைய இன்னும் அல்லாவை பற்றி தெரியுது, ரசூலை பற்றி தெரியுது, அல்லா கூட இருக்கிறான், ரசூல் கூட இருக்கிறாங்க, நாமளே அல்லா ரசூல் தான் அப்படின்னாலும் ஒன்றும் ஆகப்படுறது இல்லை. நப்சே அம்மாரா, அது நப்சே லவ்வாமா, நப்சே முல்ஹிமா. நம்முடைய வேலை நப்சே முல்ஹிமா. நப்சே அம்மாராவை பற்றி நம்ம பார்க்க தேவையில்லை, நப்சே லவ்வாமா பற்றி நம்ம பார்க்க. நப்சே முல்ஹிமா, நப்சே முல்ஹிமா என்ன? இந்த தாலிமாத்துகளை கவனத்தில் வைத்து தாலிமாத்துகளின்படி அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிக்கும் பொழுது, அதில் நாம் முயற்சி செய்யும் பொழுது நம்முடைய நப்சு நமக்கு வழிகாட்டும். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. அந்த வழிகாட்டுதலை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய, அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அது சொன்னதை எல்லாம் நாம் என்ன செஞ்சிடணும்? இந்த தாலிமாத்துகளுக்கு வெளியில அது சொல்றது நப்சே அம்மாரா. அது என்ன சொன்னாலும் அது என்னதான்? நப்சே தாலிமாத்துகள் அல்லாவை பற்றி உள்ள அந்த பாடங்கள், அல்லாவை பற்றிய செய்திகளுக்கு அப்பால் அல்லாவை மறந்துவிட்டு அது என்ன சொன்னாலும் அது என்னது? நப்சே அம்மாரா. அல்லாவுடைய சிந்தனையோடு அல்லாவிற்காக அது என்னவெல்லாம் சொல்கிறதோ அது நப்சே முல்ஹிமா. இப்போ நப்சே அம்மாராவா முல்ஹிமாவா, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். நப்சே முல்ஹிமாவில், அந்த முல்ஹிமாவில் நப்சை நிலை நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதை நிலைநிறுத்துகிற வேலையை தான் சேகுமார்களும் செஞ்சுட்டு, அதுக்கு தான் அல்லாவுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டுவது. அத்தாட்சிகளை சேகுமார்கள் ஓதி காட்டுறது அல்லா தான், அல்லா. நாமளும் நம்ம நப்சுக்கு ஓதி காட்டணும், அல்லா தான், அல்லா தான், அல்லா தான். ஓதி காட்டி நம்ம எந்த அளவு ஓதி காட்டுறோமோ அந்த அளவுக்கு நப்சு முல்ஹிமாவாக மாறும். ஓதி காட்டிக்கிட்டே இருக்கணும், அல்லாதான், 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 அல்லாவுடைய அத்தாட்சி எங்கே இருக்குது, அல்லாதான் இருக்கிறான். நம்ம அது நமக்கு வழிகாட்டும். அது ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு சொல்லணும், பிறகு அது நமக்கு சொல்லும், அதை நாம செயல்படுத்தணும். நாமெல்லாம் ஒன்று செஞ்சோம்னா அது நப்சே அம்மாராவா போயிடும். சேகுமார்களுக்கு ஹிதுமத்து செய்கிறதும் அங்கே அல்லாதான் என்பதை விளங்கி பார்த்து ஹிதுமத்து செய்தால் நப்சே முல்ஹிமா முத்துமைனாவில் போகும். அதை மறந்துட்டு சும்மா அல்லாவும் கிடையாது, ரசூலும் கிடையாது, சும்மா ஹிதுமத்து அப்படின்னா ஷேகுக்கு ஹிதுமத்து செய்கிறதே நப்சே அம்மாராவா போயிடும். ரொம்ப நுணுக்கமான விஷயம். அதனால தான் எத்தனையோ பேர் ஷேகுமார்கள் கூடவே இருக்கும்.
எந்த மாற்றமும் இருக்காது. சேதுமார்மே குறை இல்லை, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அது விளங்குறது இல்லை. அது என்ன பண்ண முடியும்? அப்போ அவர்களுக்கு ஷேக்குடைய ஃபைதான் ஒன்றும் கிடைக்காது. அப்படியே ஹிதமத்து இத்தனை வருஷம் நாங்கள் ஹிதமத் செஞ்சுருக்கிறோம், ஒன்றுமே இல்லை. தூரத்தில் இருந்து ஷேக்கில் அல்லாஹ்வுடைய தஜல்லியை தரிசிச்சிருப்பாங்க, ஒரு பார்வை காமிலாயிருப்பார். அதுதான் ஷேக்குக்கும் முரீதுக்கும் உண்டான தொடர்பு, இணைப்பு, பிணைப்பு எல்லாமே அதுதான். அல்லாஹ் ரசூலை விட்டு விட்டு ஷேக்குக்கும் முரீதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அங்கே நஃப்ஸு தான் இருக்கும். இப்போ பெரிய பெரிய கூட்டங்கள் ஷேக்கு பின்னாடியே ஓடுதுன்னா நஃப்ஸு ஷேக்கு பின்னாடி தானே ஓடுது. ஷேக்கு பின்னாடி ஓடுது, நஃப்ஸு பின்னாடி ஓடுது. இப்போ கூட்டங்கள்லாம் பெரிய ஷேக்குங்க, பெரிய கூட்டம், பெரிய இது இவங்களோட வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நல்ல பெருங்கூட்டம், நல்ல நமக்கு மரியாதை, நமக்கு மதிப்பு. நஃப்ஸு தானே இது. அல்லாஹ் தஆலா விலக்கி தருவாராக, அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வாராக, நம்முடைய நஃப்ஸுகளை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவாராக. அல்லாஹ்வை எங்கே பார்க்க வேண்டுமோ அங்கே பார்த்து, அங்கே அல்லாஹ்விற்கு அடிபணிந்து, அல்லாஹ்வை விளங்கி புரிந்து நடப்பதற்கு, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை, சரியான தொடர்பை, சரியான விளக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானாக. அவனுடைய புகூரை அல்லாஹ் விரைவுபடுத்துவானாக. அவன் இறைவனாகவே நம்மில் வெளியாகி இந்த உலகுக்கு எல்லா அருள் பாக்கியங்களையும் வழங்குவானாக. அதற்கான எல்லா தகுதிகளையும், செயல்பாடுகளையும், முயற்சிகளையும் நமக்கு அல்லாஹ் பரிபூர்ணமாக தருவானாக. அதில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்குவானாக. அது நமக்கு முழுமையான உற்சாகத்தையும், முழுமையான ஈடுபாட்டையும், முழுமையான உத்வேகத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு அதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு பரிபூர்ணமாக தந்து உதவி செய்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.